Taste the Daily. 2026 கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சியை அமைக்க எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் கழக நிர்வாகிகள் தேர்தல் களப்பணியாற்ற வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய அவர், மக்களை சந்திப்பதற்கு எப்போது அஞ்சியதோ அப்போதே திமுக தோற்றுவிட்டது என தெரிவித்தார். இதுவரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53வது ஆண்டு காலத்தை அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 53 ஆண்டு காலத்தில் பல்வேறு சோதனைகளையும் இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது, பிளவுபட்டிருக்கிறது, சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் சந்திக்காத சோதனைகள் எல்லாம் இந்த 7.5 ஆண்டு காலம் பல்வேறு சோதனைகளை இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது. ஆனால் சந்தித்தாலும் எந்தவித சேதாரம் இல்லாமல் எஃகு கோட்டையாக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இதே இந்த ஸ்ரீவாரி மண்டபத்திலே இருக்கிறது என்றால் அதற்கு காரணம், முழு காரணம் ஆளுமை மிக்க நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அந்த எடப்பாடியாரை கொண்டு வந்த இங்கு அமர்ந்திருக்கிற அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள், இங்கே நிரம்பியிருக்கிற இந்த அரங்கம், இதே அரங்கத்தில்தான் நம்முடைய எடப்பாடியார்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்த இடம். அன்றையிலிருந்து இன்று வரை பல்வேறு சோதனைகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம்மை தோற்கடிப்பதற்கு எவனும் இல்லை, தோற்கடிக்க முடியாது. நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கைதான் நம் வெற்றிக்கு முதல் படி. அந்த நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் வாயிலாக இன்றைக்கு நம் மீது மறைமுகமாக நேரடியாக தாக்குதலை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அதை நாம் ஓரங்கட்ட வேண்டும். பத்திரிகை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, ஊடகத்தை நம்பி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. 2 கோடி தொண்டர்களை நம்பி இருக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு இந்த எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு எப்படி இருந்ததோ அதே எழுச்சி, அதே ஆரவாரத்தோடு இன்றைக்கும் இருக்கிறது. காது இருந்தும் கேட்காத செவிடர்களுக்கும், கண்ணிருந்தும் காக்காத கூடர்களுக்கும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த மண்டபத்தில் இங்க நிரம்பி இருக்கிற இந்த தொண்டர்களை பாருங்கள். எங்கடா இருக்குது? எங்க இருக்குது கருத்து வேறுபாடு? எங்க இருக்குது சலசலப்பு வராதா? கருத்து வேறுபாடு வராதா என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இங்கே பாருங்கள், இந்த எழுச்சியை பாருங்கள். இதுதான் 2026 நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைவதற்கு மக்கள் பொங்கி விட்டார்கள், மக்கள் எழுந்து விட்டார்கள், மக்கள் எழுச்சி அடைந்து விட்டார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் சேத்தால் அடித்து திருத்தப்பட்டார்கள். ஸ்டாலின் எங்க வந்தாரு? இன்றைக்கும் இந்த தமிழ்நாட்டை யார் ஆள்வது? எங்களுடைய பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். என்னடா ஆளுமை உனக்கு ஸ்டாலினுக்கு? என்ன ஆளுமை? புயல் வருகிறது என்று சொல்லுகிறார்கள், மரக்காணத்தை கடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீ எங்கே இருந்தாய்? சென்னையிலே மழையே இல்லாத சென்னையிலே படம் காட்டி கொண்டிருந்தார். எங்களுடைய எடப்பாடியார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகுதான் இவனுக்கு சூடு சொரண வெக்கன். அப்புறம் விழுப்புரத்துக்கு வராங்க, வந்து மக்களை சந்திச்சியா? ஒரு கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சுட்டு அங்கே பார்த்துட்டு போற. மக்களை சந்திப்பதற்கு எப்போது நீ அஞ்சுகிறாயோ அப்போதே நீ தோத்துட்ட. அப்பயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். காலம் நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அமைத்து தரும். இது சரித்திரம். எப்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைகிறதோ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு, அந்த எழுச்சியோடு, அந்த உற்சாகத்தோடு நீங்கள் அனைவரும்
தேர்தல் பணியாற்றி நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைக்க வேண்டும்.